ஐயா, காதலை பற்றி எழுதாத கவிஞன் இல்லை, காதலை பற்றி எழுதாதவன் கவிஞனே இல்லையா. அதனால தான் எங்கே பார்த்தாலும் காதலாக இருக்குது, எகுன பார்த்தாலும் காதலாக இருக்குது. நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? நான் ஒரு கிராமத்து பையன், எப்படியாவது படிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லிவிட்டு இந்த டவுனில் வந்து சேர்ந்தேன். பஸ்ஸில் இப்படி ஏறினேன், மினி பஸ்ஸு தான். அப்படி ஏறி நின்றேன். முன்னால் வந்தால் ஒருத்தி தொட வரைக்கும் சட்டையை போட்டுக்கிட்டு சும்மா சிட்டு மாதிரி சலக்கு சலக்குன்னு சிலுக்கு மாதிரி வந்தான். நான் அவளை பார்க்க அவள் என்ன பார்க்க, நான் அவளை பார்க்க அவள் என்ன பார்க்க, அப்படியே ஒரு டச்சிங் ஆச்சு. கடைசியில் அவள் எங்கே தான் இறங்குவான்னு பார்த்தேன். எங்களுடைய காலேஜ் வாசல்லையே இறங்கினான். கடவுளே ரொம்ப சௌரியமாக போச்சுலாம் நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டேன். அப்புறம்தான் தெரிஞ்சு அவள் தேர்ட் இயரு, நான் ஃபஸ்ட் இயர். உனக்கு அவ சீனியரு. காதலுக்கு கண்ணில்லைம்பாங்க. ஆமா, எங்க காதலுக்கு வயசே இல்லையா. அவளுக்கு வயசு 21, எனக்கு வயசு 18. ஒரு நாள் காலேஜில் ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. அந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்கிட்டு நம்ம ஆளை பார்க்கணுமே சொல்லிட்டு நான் அவளை தேடிக்கிட்டு திரியிறேன். அவன் என்னை பார்த்து ஒடியாந்தா. சுரேஷுன்னா என்னம்மான்னு, ஒரு சந்தோஷமான விஷயம்னா, நான் வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் சேர்ந்துருக்கேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா, நான் ஒரு சந்தோஷமான விஷயம் வச்சுருக்கேன், என்ன தெரியுமான்னு கேட்டேன். சொல்லுங்கண்ணா, நான் ஸ்காலர்ஷிப் வாங்கின 3000 ரூபாயை கட்டி கம்ப்யூட்டர் கிளாஸு உங்கூடயே படிக்க வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவ சொன்னா, இல்லை இல்லை வேண்டாம், நான் ஒத்தியில் போயிட்டு வந்துக்கிறேன், எனக்கு ஒரு செல்லு மட்டும் உன் ஸ்காலர்ஷிப்பை வாங்கி கொடுத்துட்றான்னா. சரின்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டேன். ப்ரிபேர்டு கார்டு ஒன்று மறந்துடாமல் போட்டுரு அப்படின்னா அதையும் போட்டு கொடுத்தேன். போயிட்டு என்ன காரணம்? பசங்க விடுறது சொல்லு, அதனால தான் பொண்ணு கேட்குறா செல்லு. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. அவள் தேர்ட் இயர் முடித்து கேம்பஸ் இன்டர்வியூவில் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிட்டான். நான் நினச்சேன் நம்ம சிட்டை பார்க்க போகணும். அவள் வேலைக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு பயகட்ட ஓசி பைக்கு வாங்கிட்டு அவளை தேடி ஓடுறேன். அவள் ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. செக்யூரிட்டி வந்தேன். யோ நீ யாரையா புதுசாக தெரியுதேன்னையா. யோ என் ஆள் உள்ளே இருக்காயா, சொன்னால் நீ அரண்டு போவேன் அப்படின்னு. சரி நான் போய் கூப்பிட்டு வரேன்ட்டு இவனும் போய் கூப்பிட்டு வந்தேன். அங்கேருந்து வந்தவ என்னைய பார்த்ததும் ஆ ஆ ஆன்னு சொல்லிட்டு என்னைய கட்டி பிடிச்சி நச்சு நச்சுன்னு முத்தத்தை கொடுத்தா. நச்சு நச்சுன்னு. சுரேஷு நம்ம பார்த்து எத்தனை நாள் ஆச்சுரா தம்பிட்டாயா. கடைசியில் அடிஸ் அவ தம்பின்னது நீ வெம்பி போயிட்டியா? சொல்லவாயா வேணும். அப்போ நான் ஃபீல் பண்ணேன், ஆடாடா சட்டையை தூக்கி சனினா போகிறப்ப தான் இந்த பிரச்சனை நமக்கு வந்திருக்கு. இதை முதல்லே நம்ம யோசிச்சிருக்காம போனமே நினச்சேன். சரி இனிமேல் விடப்படாது. இவ கூட கடற்கரையில் போய் காதலிக்கிற நேரத்தை கல்வியில் செலுத்தியிருந்தா வாழ்க்கையில் முன்னேறி இருக்கலாமே. இப்படி தாடி வளர்த்துட்டு தெரிய வேண்டிய அவசியம் இல்லையே நினச்சிட்டு. தாடி விட்டா தப்புன்றியா? எனக்கு சார் என்னை வச்சுக்கிட்டே தாடி விடுறது தப்புன்றியா? ஐயா என்னை சார் செய்ய கண்ணு கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் மாதிரி ஒரு புண்ணியம் இல்லை. அதனால் கண்ணு கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரத்தை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். ஐயா, அதிகமாக மேக்கப் போடுற பொண்ணும் அதிக நாள் டீ கடையில் தொங்குற பண்ணு எங்கேயாவது நல்லா இருக்குமாயா? உடம்புல சுகர் இருந்தாலும் டேஞ்சர், மனசுல ஃபிகர் இருந்தாலும் டேஞ்சர். எந்த ஃபிகரு பொண்ணு? எந்த ஃபிகரு? இப்ப கணக்கு பொண்ணா அது கூட ஃபிகர் தான். இது கணக்கு பண்ற ஃபிகர் இல்லையா? கணக்கு பண்ற ஃபிகர், கணக்கு போடுற ஃபிகர்ல கணக்கு போடுற ஃபிகர் இல்லையா, கணக்கு பண்ணுற ஃபிகர். ஓகே. துட்ட வட்டிக்கு விட்டா தண்டலு, துப்பட்டாவுல மனச விட்டா மெண்டலியா. மண்ணு லாரில மாட்டுனவன் உயிர் பொழைக்கலாம், பொண்ணு சாரில மாட்டுன யாராவது உயிர் பொழைக்க முடியுமாயா? ஐயா 60ல ஹார்ட் அட்டாக் வரும், அது ஏமே நம்மள பார்த்து சிரிச்சான்னா. 20லயும் ஹார்ட் அட்டாக் வரையா, 20 வயசுல ஒரு உமன் நம்மள பார்த்து சிரிச்சாக்கன்னா. இன்னைக்கு காதல் எப்படி தெரியுமாயா இருக்கு? கிஃப்ட் கொடுத்து கிஸ் அடிச்சு, காபி ஷாப்ல கட்டி புடிச்சு, கடற்கரைய நாரடிச்சு, கடவுளையே தூது விட்டு, காலேஜ கட்டடிச்சு, லோன்னு பையனை அலைய விட்டு, ஓவரா சீன் போட்டு, கடைசில இளிச்சவாயன்ட்டு பேரை இழுத்து வீட்டை விட்டு இழுத்துட்டு ஓடுற இளிச்சவாய காதலர்களே, பொண்ணு எப்படி தெரியுமாயா இருப்பா? எதிர் வீட்டுல நீ இன்னும் ஜன்னல திறப்பா, அவர் ரெட்ட ஜடா பிடிக்குதான்னு ஒன்னையும் கேப்பா, நீயும் தான்
சிறகு போடு சேலைய போல. இன்னைக்கு காதல் எப்படி தெரியுமாயா இருக்கு? ஒரே மணி நேரத்துக்குள்ள ஒரு காதலனை விட்டுட்டு அது கால கூட போற அளவுக்கு இருக்கியா ஐயா. காலு மேல கல்லு பட்டாலும் கல்லுக்கு மேல காலு பட்டாலும் வலி என்னமோ நமக்கு தான். அதே மாதிரி ஒரு பொண்ணு ஒரு ஆணை லவ் பண்ணாலும் ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணை லவ் பண்ணாலும் ஆப்புங்கிறது கடைசியில் ஆம்பளைக்கு தாயா. கடற்கரையில காதலனோட வீடு கட்டி விளையாடுவா தெரியுமா ஐயா? அப்போ தெரியாது. ஆனா அதே காதலியோட அண்ணமார் வந்து அதே கடற்கரையில ஊடு கட்டி ஓட விட்டு வரட்டுவான் தெரியுமா ஐயா? அப்போ தெரியா கண்டதும் காதல் கொண்டதே கோலம்னு பேசுனீங்க. அரங்கத்தில் ஆண்கள் கை தட்டினாங்க, பெண்கள் அமைதியா இருக்கிறாங்க. பெண்களை பத்தி ஒரு பெண்ணை இப்படி பேசுறீங்க, சரி பார்க்கலாம். ஐயா, ஒரு பொன் குழந்தை எடுத்துக்கோங்க. குழந்தைனாலே அழகு. அது ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு அழகு, காலேஜுக்கு போகும்போது ஒரு அழகு, கல்யாண பருவத்தில் ஒரு அழகு, இப்படி ஒவ்வொரு பருவத்திலையும் ஒவ்வொரு அழகுயா. ஆனா எப்ப தெரியுமா உன்னதமான அழகு வரும்? ஒரு குழந்தைய தன்னுடைய வயிற்றில சுமக்கும் போதுதான்யா அந்த தெய்வீக அழகு கிடைக்கும். அவதாயா தாய். ஒரு குழந்தைய ஒவ்வொரு தாயும் பெற்றெடுக்கும் போது மரண வேதனையா, செத்து பொழைக்கிறா. அதனாலதான் சொல்றோம் மறு ஜென்மம் எடுக்கிறான்னு. அழகா ஓசோ சொன்னாரியா, ஒவ்வொரு குழந்தையை பிரசவிக்கும் போதும் ஒவ்வொரு தாயும் பிரசவமாகிறான்னு சொன்னாரியா. அந்த தாயை விட சிறந்த கோவில் இந்த உலகத்துல வேற ஏதாவது இருக்குங்களா? தாமஸ் ஆல்வா எடிசன் நமக்கெல்லாம் தெரியும், எத்தனையோ கண்டுபிடிப்புகளை சொன்னாரியா. அவரை சின்ன வயசுல முதல்ல ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அவருக்கு ஏற்கனவே தலை கொஞ்சம் பெருசா இருக்கும். அப்போ அந்த பசங்கள்லாம் பார்த்து கிண்டல் பண்ணாங்க, இங்க பாரியா இவனுக்கு எவ்வளோ பெரிய தலை அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. அவன் ஓடி போய் அவங்க அம்மாட்ட சொன்னாரியா, அம்மா இப்படி பசங்கள்லாம் என்னைய கிண்டல் பண்றாங்கம்மான்னு சொன்னாரியா. அந்த தாய் சொன்னா, இப்படி உன்னை பார்த்து கிண்டல் பண்ணாங்களே, அவங்க எல்லாரும் புகழ்ற மாதிரி இந்த தலைய உலக புகழ் பெற்ற ஒரு மனுஷனா நான் ஆக்குறேன்னு சொன்னாரியா. அதனாலதான் இன்னைக்கு 1093 கண்டுபிடிப்புகளை சொன்னாரியா. அந்த தாயை விட சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லைன்னு நான் பேச வந்திருக்கேங்க. சபாஷ். நீங்க அவருக்கு தலை ரொம்ப பெருசா இருக்குன்னு சொன்னதுனால சொல்றோமா, ஒரு மனிதனுக்கு ஒரு மூளை இருந்தால் அதுக்கு இத்தனோண்டு தலை பேரு போரும். இத்தனை கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு அத்தனை சக்தி வாய்ந்த அத்தனை மனிதர்களின் மூளையும் அந்த ஒரு தலைக்குள் வைத்ததால் தான் அவன் பெருந்தலையாக இருந்திருக்கிறான்.